இங்க ஒரு பையன் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு சொல்லி போறான். அவன் கை வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஐஸ்கிரீம் ஃபுல்லா உருகி அப்படியே குறைஞ்சு போயிடுது. எதனால இப்படி எல்லாம் நடக்குதுன்னு பார்த்தா அவனோட உடம்பு அந்த அளவுக்கு ஹீட்டா இருக்குங்க. இதனால வரைக்கும் அவன் ஒரு டைம் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இவனை அநியாயத்துக்கு கிண்டல் பண்றாங்க. இவன் ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கான் மத்தவங்க கூட கம்பேர் பண்ண போதுன்னு சொல்லி. அதே சமயம் இவனோட அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னா, நம்ம இந்த ஏதோ ஒரு ஃபயரிங் ஆக்சிடென்ட் எல்லாம் ஆச்சுன்னா சில அதை தடுக்கிறத சில சிலிண்டர் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான பொருள் வீடு ஃபுல்லா வாங்கி அடிக்க வச்சிருக்காங்க. ஒருவேளை இவனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி இவனும் கொஞ்சம் பெரிய ஆனதுக்கு அப்புறம் அவனோட அந்த பவரை வச்சு அவன் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே பிராங்க் பண்ணிட்டு இருக்கான். இவனோட தங்கச்சி கூட இவன் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது இவன் கோவப்பட்டதுமே அந்த பெட் அப்படியே பத்தி எரிய ஆரம்பிக்குது. உடனே இவங்க அம்மா அந்த சிலிண்டர் கொண்டு வந்து யூஸ் பண்ணி ஒரு பெரிய சேர் தடுக்கிறாங்க. இப்படியே நாளுக்கு நாள் இவனோட இந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இயற்கையான உடம்ப கூலிங் பண்ணக்கூடிய சில பொருட்களாம் யூஸ் பண்ணி அதை சரி பண்ண முடியுமோன்னு சொல்லி பாக்குறாங்க. அப்பவும் அந்த பிரச்சனை பெருசா ஒன்றும் சரியா இயற்கையா சில விஷயங்களா ட்ரைன் பண்ணிருப்பாங்க. அப்பவும் அந்த பிரச்சனை சரியா இருக்காது. இப்போ அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு மேல ஆயிடுது. அவன் பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் கோயில் சர்ச்சு தர்கான்னு சொல்லி எல்லா பக்கமும் போய் முயற்சி பண்றாங்க. அப்பவும் அவனோட அந்த உடம்பு பிரச்சனை சரியாகல. அடுத்து இந்த பையனோட அப்பா என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவன் உடம்புல இருக்க அந்த ப்ராப்ளம் சரியாயிட்டுன்னு சொல்ல இவங்களும் பொண்ணு பார்க்க போறாங்க. அந்த பொண்ணோட அப்பா கிட்ட இவர் இந்த உண்மையெல்லாம் சொல்ல அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் கூட சாக்காதாம மனுஷன் இவ்வளவு நான் இந்த பிரச்சனையை நான் இப்பவே சரி பண்ற பாருங்கன்னு சொல்லி அவங்க ரூமுக்குள்ள ஏசிய போட்டு விட பொண்ணு அங்க இருக்க எல்லாருக்குமே குல்ஃபி கொடுக்குறா. இவனும் பயந்துட்டு அவனோட கைப்பட்டா அந்த ஐஸ் உருகிடுன்னு சொல்லி நினைப்பான். ஆனா ஆச்சரியம் இந்த டைம் ஐஸ் உருகவே இல்லை. எதனால பார்த்தா இந்த ரூம்ல போட்டு இருக்க அந்த ஏசி தாங்க